இந்தாடி ஃபுல்லாக குடிச்சிரு. இப்போ ஜூஸா மில்க் ஷேக்கான்னு தெரியலையே. புது டிஷ்ஷா? அம்மா என்னம்மா இது? அதுவா, இந்த கபசுர குடியையும் கஷாயத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு ரெசிபி வாட்ஸ்அப்பில் வந்துச்சு. விட்டுவன்னா நான் பட்டுன்னு எடுத்து செஞ்சு கொடுத்துட்டேன்ல. இது குடிச்சா கொரோனாவே வராதான். ஏன் இருக்கிற கொரோனாவே சரியாயிடுமா? வாட்ஸ்அப்ல எல்லாமே வருது. இது எப்படி செஞ்சனா, மிளகு, திப்பிலி, கருவேப்பிலை எல்லாமே இருக்கு. டோன்ட் வரி, ஐ வில் டேக் கேர். கொஞ்சம் பிரீத் பண்ணுங்க, பிரீத் பண்ணுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கஷாயம் கரெக்டா இருக்கும். இந்தாங்க. இன்னும் கொஞ்சம் கொதிக்க வச்சு எடுக்கணும். வாட்ஸ்அப்ல எல்லாமே இருக்கு. ஏன் எய்ட்ஸ், கேன்சர் எல்லாத்துக்குமே மருந்து நான் செஞ்சு தருவேன். வாட்ஸ்அப் மெசேஜ். அடுத்த கஷாயத்துக்கு ரெசிபி அனுப்பிட்டீங்களாடா? மா ஏம்மா, இந்த தோசை கொஞ்சம் தீயாம எத்துன்னு வரியா? ஏன் சொல்ல மாட்டீங்க? இங்க ஒருத்தி ஆக்கி போட்டு உங்களுக்கு வேலை செய்யறதுனால தானே இப்படி பேசுறீங்க. போனா நக்கின்னு போயிடுவீங்க. சரி, நான் அப்படியே சாப்பிட்டுக்கிறேன். நான் ஒருத்தி இருக்கிறதுனால தானே. நான் போனாதான் என் அருமை தெரியும் உங்களுக்கு. இதுக்கு தீஞ்ச தோசையே பரவாயில்லையே. மம்மி, நான் உனக்கு இங்கே ஹெல்ப் பண்றேன். உனக்கு காஃபி போடுறேன். சாரி, உதவி பண்ணலனாலும் உபத்திரம் பண்ணாம இரு. தலை எடுத்து. சரி, நீயே பண்ணு. ஹெல்ப் பண்ணலாம் வந்தா ரொம்ப தான் பண்றேன். போ. ஒருத்தி கஷ்டப்பட்டு தனியா வேலை செஞ்சுட்டு இருக்காளே, ஹெல்ப் பண்ணணும்னு உங்க யாருக்காவது ஒருத்தருக்கு தோணுச்சா? எல்லாம் நான் போனாதான் என் அருமை தெரியும். இந்த காலையில் அழுக்கே போலமா. நான் போனாதான் என் அருமை உங்களுக்கு தெரியும். என்ன சொல்றாங்க? வீடியோல தொடர்ந்து போட்டாங்களா? அப்பா, நான் போனாதான் என் அருமை உங்களுக்கு தெரியும். ஆமா, சாப்பிடல. நான் போனாதான் என் அருமை உனக்கு தெரியும்.